முன்னொரு காலத்தில் அடர்ந்த காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் ஆஷா மற்றும் மாயா என்ற 2 நண்பர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் பிரிக்க முடியாதவர்களாகவும் ஒன்றாக காடுகளுக்குள் சுற்றித் திரிவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் முன்னெப்போதையும் விட காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் சென்றபோது அவர்கள் ஒரு மின்னும் குளத்தைக் கண்டார்கள். அவர்கள் குளத்தின் அருகே சென்றபோது மெல்லிய சத்தம் கேட்டது. குளத்திலிருந்து ரத்தினங்கள் போல் மின்னும் செதில்களுடன் கூடிய அழகிய பாம்பு ஒன்று வெளிப்பட்டது. நீங்கள் யார்? என் பெயர் நாகினி. நான் இந்த மந்திர குளத்தை பாதுகாக்கின்றேன். இந்த குளம் இரக்கத்தையும் தைரியத்தையும் காட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் விரும்பி கேட்டால் அவர்களின் விருப்பத்தை ஒரு முறை மட்டும் நிறைவேற்றும். ஆஷாவும் மாயாவும் ஆச்சரியப்பட்டார்கள். நாமும் நமக்கான விருப்பத்தை இந்த மந்திர குலத்திடம் கேட்போமா என்று ஆவலுடன் கேட்டாள் மாயா. நாகினியும் தலையை அசைத்து சம்மதம் தெரிவித்தாள். முதலில் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். குளத்திற்கு மந்திரம் கொடுக்கும் விலைமதிப்பற்ற முத்துவை நான் இழந்துவிட்டேன். அது அருகில் உள்ள இருண்ட குகைக்குள் உருண்டு சென்று விட்டது. அதை நீங்கள் திரும்பக் கொண்டு வர முடிந்தால் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவேன். 2 நண்பர்களும் பதட்டத்துடன் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். பயத்துடன் உதவ ஒப்புக்கொண்டனர். அவர்கள் நாகினியின் வழிகாட்டுதலை பின்பற்றி இருண்ட குகைக்கு சென்றனர். உள்ளே குகை குளிர்ச்சியாகவும் வினோதமாகவும் இருந்தது. கூரையில் வௌவால்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. உள்ளுக்குள் ஒரு குழியில் முத்து மங்கலாக ஒளிர்வதைக் கண்டார்கள். அவர்கள் அதன் அருகில் சென்று அதை எடுக்க முற்படும் போது ஒரு ராட்சத சிலந்தி வெளிப்பட்டது. அந்த சிலந்தி முத்துவை காவல் காத்தது. நீங்கள் இந்த முத்தை அடைய வேண்டுமானால் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்தால் மட்டுமே அதை அடைய முடியும் என்று சிலந்தி கூறியது. ஆஷா ஒரு குச்சியை எடுத்து அசைப்பதன் மூலம் சிலந்தியின் கவனத்தை திசை திருப்பினாள். அதே நேரத்தில் மாயா முத்துவை கவனமாக மீட்டெடுத்தாள். அவர்களின் குழுப்பணியால் ஈர்க்கப்பட்ட சிலந்தி அவர்களை காயமின்றி செல்ல அனுமதித்தது. நாகினியிடம் முத்துவை திருப்பிக் கொடுத்தபோது நாகினி மகிழ்ந்தது. நீங்கள் இரக்கத்துடனும் தைரியத்துடனும் இருப்பதை நிரூபித்துள்ளீர்கள். அதனால் இப்பொழுது உங்கள் விருப்பங்களை கேளுங்கள். எங்களது கிராமத்தில் எப்போதும் நிறைய உணவு இருக்க வேண்டும். அனைவரும் விரும்பிய உணவை விரும்பிய நேரத்தில் உண்ண வேண்டும். மேலும் எங்களது கிராமத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். நாகினி அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றினார் மற்றும் கிராமத்தை என்றென்றும் பாதுகாப்பதாக உறுதியளித்தார். அன்று முதல் குளம் எப்போதும் மின்னியது. நாகினியின் மாயாஜால கண்காணிப்பில் கிராமம் செழித்தது. ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.